தமிழன்றா நான் ஒரு தமிழண்டா எனக்கு பலம் ஏன் ரசிகண்டா அப்படின்னு சிம்பு பாடுவார்ல அந்த மாதிரி வந்துட்டு இன்னைக்கு விராட் கோலி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்னா நான் தமிழன் கன்னடானா நான் கன்னடிக ஆந்திரானா நான் தெலுங்கு என்ன வேணா நீ சொல்லிக்க ஆனால் எனக்கு பலம் என் ரசிகண்டா அப்படின்ற அந்த லைன் வந்துட்டு விராட் கோலி உண்மையாகவே சூட் ஆகுங்க. ஆர்சிபி ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஆர்சிபி 2025 ஸ்குவாட் அண்ட் அந்த ஸ்குவாடோட அனாலிசிஸ் ப்ளஸ் இந்த ஸ்குவாட்ல இருக்கக்கூடிய பிளேயிங் 11 பொட்டன்ஷியல் என்ன இருக்குதுன்றத அந்த வீடியோ பார்க்க போகிறோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மேட்ச் ஹை ஃப்ரம் பாலா. ஸோ ஆர்சிபியோடைய 2025 ஸ்குவாடை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழன்றானா போதும் ரொம்ப லென்த்தாக வைக்கிறீங்களா? சரி ரைட் ஓகே தமிழன் சரி ஓகே விராட் கோலி அண்ட் ஃபில் சால்ட் அப்படின்ற இரண்டு அற்புதமான ஓப்பனர்ஸை வச்சிருக்கிறாங்க. ஸோ ஃபேஃப் டூப்ளசிஸ் அப்படின்ற ஒருத்தரை அனுப்பி விட்டுட்டு அவருக்கு பதிலாக ஒரு நல்ல கேப்டன்சி மெட்டீரியலையும் தேடணும், அதே நேரத்தில் ஒரு ஓப்பனரும் வேணும், ஃபாரின்லேருந்து வரணும். எப்படி அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணுமா வாங்கு யாரையாவது அப்படின்னா யாரையாவது எல்லாரையும் வாங்குறேன் அப்படின்னு ஒரு பக்கம் ஃபில் சால்ட்டை வாங்கி ஒதுக்கி வச்சுட்டாங்க. இப்போ வந்து நமக்கு ஓப்பனிங் மெட்டீரியல் வந்துருச்சு. ஃபில் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் உண்மையாகவே அற்புதமாக இருந்திருக்குது. நல்லா விளையாடி இருக்கிறதுக்கு முன்னாடி விளையாடின டீம்ஸ் எல்லாத்துக்குமே அவர். ஸோ ஃபில் சால்ட்டோட அந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனிங் அப்படின்றது வந்து ஆர்சிபி மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோசிவ்க்குன்னு பேர் போன டீமில் எப்படி இருக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கணும். பிகாஸ் 2024 பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 182 ஃபில் சால்ட். அதுக்கு முன்னாடி 2023 பார்த்தீங்க அப்படின்னா 163. ஸோ அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் போன இவர் அந்த பேருக்கு போன டீம் கிறிஸ் கெயிலிருந்து ஆரம்பித்து ஏபி டிவிலியர்ஸ்லேருந்து அப்படியே அந்த டீமுடைய அந்த ஹிட்டர்ஸ் லிஸ்ட்டில் இன்றைக்கி ஃபில் சால்ட்டுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்குது. ஆர்சிபி மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைசி லாயல் ஃபேன் பேஸ் இதை தான் வேறு என்ன வேணும். ஃபில் சால்ட்டுக்கு அப்புறம் நகரவே கூடாது. அடுத்த மெகா ஆக்ஷனில் அவங்களுடைய நம்பர் 1 ரிட்டென்ஷனில் விராட் கோலினா நம்பர் 2ல் இவர் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்குறோம். ஃபில் சால்ட் எந்த அளவுக்கு வந்து ஓப்பனிங் ஸ்லாட்டை ஃபுல்ஃபில் பண்ண போகிறாரு. ஃபேஃப் டூப்ளசிஸ் ஆன் த லோவர் ஸ்ட்ரைக் ரேட் இருப்பாது எப்போதும். இவர் கொஞ்சம் ஹையர் ஸ்ட்ரைக் ரேட்டில் இருந்தார் அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டீமுக்கு. ஃபேஃப் வந்து நீங்கள் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் திடீர்னு அடி அடிச்சார் போன சீசனில். ஆரம்பத்துலேருந்து அந்த எக்ஸ்ப்ளோசிவ்னஸை காட்டுறதுக்கு இவர் இன்னும் இருந்தார் அப்படின்னா ஒரு கிறிஸ் கெயில் வேலையை பார்த்தார் அப்படின்னா விரித்தனமாக இருக்குங்கிறது வந்துட்டு சூப்பர். ஏன் அதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இவங்க ஒருவேளை விட்டாலும் கூட இல்லை நல்லா அடிக்கிறாங்க அப்படின்னா அதை கோஆர்டினேட் பண்ணி கூட சேர்ந்து அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல அடி ரெண்டுமே இருக்குது. விட்டாவும் அடிக்கிறேன், நீ அடித்தா கூட சேர்ந்து அடிக்கிறேன்ற மிடில் ஆர்டர் இந்த தடவை அவங்களுக்கு கிடச்சிருந்துருக்கு. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். பிகாஸ் இந்த சூர்யா பிரபுதேசாய் அப்புறம் வந்துட்டு இவர் அனுஜ் ராவத்து இந்த மாதிரி ஆட்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப திக்குமுக்காடிக்கிட்டு இருந்தாங்க ஆர்சிபி. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தடவை வந்துட்டு அவங்களுடைய மிடில் ஆர்டர் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுதான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஆர்சிபி 2025 மிடில் ஆர்டர் என்ன அப்படின்னா ரஜத் பட்டிதர் அவங்க ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ணே நாங்கள் உன்னை ரீட்டைன் பண்ணுறோம்னே வாண்ணே அப்படின்னு கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஸோ ரஜத் பட்டிதர் இருக்கிறாப்புல கூடயே பார்த்தீங்க அப்படின்னா சிக்காரா அப்படின்றவர் இருக்கிறாரு. ஜிதேஷ் சர்மா அண்ட் தேவ்தத் படிக்கல் இஸ் பேக் டு தி ஆர்ஜிபிலேருந்து கிளம்பி வெளியே போனி அங்கிட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் பிடிங்கி வச்சுக்கிட்டு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை ஓப்பனிங் இறக்கி விட்டு ஒரு மிடில் ஆரில் தட்டி விட்டாங்க. அங்கேருந்து எல்எஸ்ஜிக்கு போனார். இப்போ திரும்ப வண்டியை திருப்பி கொண்டாந்து இங்கேயே நிப்பாட்டிருக்காப்புல. அதனால் படிக்கல் அந்த ஒரு பழைய முதல்ல ஆர்சிபிக்குள்ளே வந்தப்போ என்ன ஆட்டம் ஆடினாரோ அந்த ஃபேன் பேஸ் அழகாக பிடிச்சாரோ பெண்கள்லாம் வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ்ன்னு சொல்லி எல்லா சைட்லேயும் அப்படியே யங் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அப்படியே அசால்ட்டாக அள்ளி போட்டு போனாப்புல அவர் பாட்டுக்கு ஜோபில். பட் அவரே அள்ளி போட்டு போயிட்டாங்க. அடுத்த டீம்ன்றது தான் பிரச்சனையாக போச்சு. இப்போ இந்த தடவை வந்து கிடைச்சிருக்கிற வாய்ப்பை திரும்ப ஆர்சிபிக்குள்ளே வந்து தன்னுடைய ஹோம் டீம் பெங்களூரு மண்ணை சேர்ந்தவர் அவர். ஆமாம் கன்னடிகா தான் வரும். அதனால் அவர் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகிறாருன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அவருக்கு வந்து டாப் ஆர்டரில் வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம். பிகாஸ் விராட் கோலி அண்ட் ஃபில் சால்ட் வில் பி செட். 1 டவுனில் வரப்போறாரு, அந்த 2 டவுனில் வரப்போறாருன்னா அந்த ஓப்பனிங் ஸ்லாட் கிடைக்காத பட்சத்தில் மீண்டும் ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக தன்னை எப்படி அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிக்க போறாருன்றது ஒரு கேள்வி. ஜிதேஷ் சர்மாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ஃபில் சால்ட் இல்லாத மேட்ச்சில் சப்போஸ் நமக்கு வந்து ஓப்பனரில் வந்துட்டு வேற யாரையா ஒருத்தவங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஃபாரின் காம்பினேஷன்ஸை மாற்றும் போது விக்கெட் கீப்பர் இப்போ இந்தியா சைட்லேயும் ஒருத்தங்க இருக்கிறாங்க. ஸோ இந்தியன் விக்கெட் கீப்பர் ஃபாரின் விக்கெட் கீப்பர் ரெண்டுமே இருக்கிறது ஒரு டீமுக்கு எப்பவும் ஒரு பெரிய பலம்னு சொல்லுவோம். அந்த வகையில் அவங்க இதை பண்ணி வச்சிருக்காங்க கரெக்டாகவே. ஜிதேஷ் சர்மாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் ஆன் த லோவர் எண்ட் கொஞ்சம் ரீசன்ட் டைம்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த ஒரு எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் அவர்கிட்ட நம்மளால் வந்து பார்க்க முடியல. பட் ஒரு ஃபார்மிடபிளான பேட்டிங்கை அவர் கொடுப்பாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குதுங்கன்னா அதை வந்து அவங்க எப்படி பண்ணுவாருன்னு அவருக்கு தாங்கன்னே தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். ஸோ ஜிதேஷ் சர்மா பஞ்சாப் கிங்ஸ் வந்து கிளம்பி ஜாலியாக இந்த பக்கம் வந்திருக்காப்புல. எப்படி இருக்க போது இந்த 130 140 ஸ்ட்ரைக் ரேட்லாம் இல்லாமல் 2022-23 விளையாடின மாதிரி 150 160 ப்ளஸ் ஸ்ட்ரைக் ரேட்டில் அவர் விளையாடி கொடுத்தாரு அப்படின்னா அந்த டீமுக்கு உண்மையாக வந்து ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும். பிகாஸ் அவர் தான் வந்துட்டு இந்த நம்பர் 4-5 விளையாடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த டாப் 3 வந்துட்டு கிடைக்காதவருக்கு வாய்ப்பு எப்படியுமே. ஸோ அந்த 5 விளையாட போகிறார் நம்பர் 5 பிளேயர் அவர் தான் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல அவர் கொஞ்சம் வாய்ப்புகளை வந்து அவரே பயன்படுத்திக்கலாம் சரியா அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய கருத்து. அடுத்ததாக இந்த ஸ்குவாடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவர்களை தாண்டி ஃபினிஷர்ஸ் அப்படின்ற ரோலுக்கு 2 ஃபாரின் பிளேயர்ஸுங்க. ஏற்கனவே நாங்கள் ஓப்பனிங்கில் வச்சுருக்கோம் எங்கள் அண்ணன் வந்துட்டு ஃபில் சால்ட் இருக்கிறாப்புல ஃபில்
உப்பை தாண்டி இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா கடலெல்லாம் உப்புத்தேன். யார்? எங்கள் அண்ணன் டிம் டேவிட், சிங்கப்பூர் சென்ட்டு 7 அடி 7 மலை அண்ணன் உள்ள வராப்புல. கூடயே வந்துட்டு வாழும் கல் என அன்புடன் அழைக்கப்படும் லிவிங்ஸ்டன் அவர்கள் வராப்புல. ஸோ லிவிங்ஸ்டன் அவர் பொறுத்த வரையில் அவர் வந்து ஒரு நல்ல பார்ட் டைம் பவுலராகவும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷனை கொடுப்பாரு. அப்பப்போ வந்து ஸ்பின்னை தள்ளி விட்டு தட்டி விட்டு போடுமாப்ல அப்படிம்பாப்ல. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அவர்கிட்ட இருக்கிறனால ஒரு ஃபினிஷர் ஹூ கேன் ஆல்சோ பவுல் 2 overs ஃபார் யூ இன் மேட்ச் அப்படிங்கிறது வந்துட்டு T20 பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அந்த பாயிண்ட் அவர் கொடுக்குற காரணத்தினால இவரை பிளேயிங் லெவனில் வச்சாகணும். ஸோ இவரை தாண்டி சில ஓவர்சீஸ் பிளேயரை வைக்கலாம்னு யாருக்காவது தோணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் லியாம் லிவிங்ஸ்டன் ஷுட் பி இந்த பிளேயிங் லெவன். பட் நம்ம கடைசியில் வைக்க போகிற பிளேயிங் லெவனில் இருக்கிறா இல்லையான்றதை பார்ப்போம். இப்போ வாய் பேசலாம், பிளேயிங் லெவன் உட்கார வைக்கும் போது தானே தெரியும் ஐடியா என்ன வருது எப்படி வருது. ஸோ அதனால் வந்து நல்ல ஃபினிஷர்ஸ். டிம் டேவிட் மும்பை இந்தியன்ஸ் வந்து கிளம்பி வந்திருக்காப்புல சிங்கப்பூர் சென்ட்டு. உண்மையாகவே வந்து அந்த டீமில் அவங்க எதிர்பார்த்த அடியை அவர் கொடுத்தாரா அப்படின்னா ஷார்ட்டாக கொடுத்தாரு. அதாவது சின்னதாக இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்துக்கிட்டு இருந்தாப்புல. மாத தவணையானே சேர்னே அப்படின்ற மாதிரி இவர் வந்து மேட்ச் தவணையில் கொடுத்துக்கிட்டு இருந்தாப்புல. பட் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் அதை வந்து அந்த மாதிரி தவணை முறையில் கொடுக்காம ஒரே சிங்கிள் செட்டில்மெண்ட் மாப்பிள்ள, சிங்கிள் பேமெண்ட், ஹாட் கேஷ் அப்படின்ற மாதிரி அவர் பண்ணுவாரா? அந்த 150 ப்ளஸ் ஸ்ட்ரைக் ரேட்டுன்றது வந்து ஒரு 160 + 170 கொண்டு போக முடியுமா அப்படின்றது தான் அவர்கிட்ட எதிர்பார்ப்பாங்க எல்லாருமே. ஸோ அது வந்து கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும். ஸோ சிங்கப்பூர் சென்ட் மும்பையில் அடித்த அடியில் அதே அடியை இல்லை அதை விட ஒரு 2 மடங்கு 3 மடங்கு சேர்த்து அடித்தார் அப்படின்னா ஆர்சிபிக்கு இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் வேறு எதுவும் கிடையாது. லியாம் லிவிங்ஸ்டன் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஒரு ஆர்சிபியில் புதுசாக வந்து சேர்ந்துருக்கிற இந்த ஒரு பவர்ஃபுல் வெப்பன் அப்படின்றது வந்துட்டு பவுலிங்கும் போடும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதை வந்துட்டு அவங்க எப்படி பயன்படுத்திக்கிறாங்க, பிளேயிங் லெவனில் எப்படி உள்ளே உட்கார வைக்க போகிறாங்க, எல்லாருமே வந்து மிகப்பெரிய சவால் தான் பெங்களூர் அணியை பொறுத்த வரையில். அடுத்ததான் இந்த பக்கம் நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்குவாடுடைய ஆல்ரவுண்டர்ஸ். லியாம் லிவிங்ஸ்டன் பார்ட் டைம் பவுலர் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரவுண்டர்னு குருணால் பாண்டியா இருக்கிறாப்புல, ஒரு இந்தியன் ஆல்ரவுண்டர் ஹூ கேன் பவுல் அண்ட் ஹூ கேன் பேட். நல்லா 4 ஓவர் நறுக்குன்னு போடுவாப்பில் அவருடைய ப்ரைம் ஃபார்மில் இருந்தார்னா. இல்லைனா ஒரு 2 to 3 overs கண்டிப்பாக அவரால் போட முடியும். ப்ரெஷர் சுச்சுவேஷனில் தி பெஸ்ட்டாக போட்டு கொடுத்துருக்காரு இதுக்கு முன்னாடி இந்த டீம்ஸில். ரீசெண்ட் டைமில் சில மேட்சஸில் சொதப்பி இருந்திருக்காரு. ஆணைக்கும் ஐசருக்கும் வாங்கலாம் அந்த மாதிரி. இவருக்கும் லைட்டாக அந்த மாதிரிலாம் சறுக்கி இருக்குது, இல்லைன்னா நீங்கள் சொல்ல முடியாது, சறுக்கி இருக்குது. ஆனால் வலி ஒன்றும் பெருசாக இல்லை, அடி கொஞ்சம் லைட்டு அப்படின்ற மாதிரி தான் அவருடைய வேலை. ஸோ குருணால் பாண்டியா எல்எஸ்ஜி அணிலேருந்து கிளம்பி இந்த பக்கம் வராரு. எப்படி இருக்க போது அவருடைய கான்ட்ரிபியூஷன்? எல்எஸ்ஜியில் பேட்டிங் எதிர்பார்த்த அளவுக்கு அவரால் ரீசெண்ட் டைம்ஸை பர்ஃபார்ம் பண்ண முடியல. டச் விட்டு போச்சா? இந்த கீழே இருக்கிற டீம்ஸாக டொமஸ்டிக் டீம்ஸாக நம்ம எடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன்டா இப்படி வந்துட்டு ஓரவஞ்சனம் பண்ணுறாங்க நம்மளை மட்டும் அப்படின்ற கடுப்பா, கோவமா, டென்ஷனா, மைண்டு பீஸ் இல்லையா, ரிலாக்ஸ்டாக விளாட முடியலையா, கான்சன்ட்ரேஷன் போச்சா, இது எல்லாமே வந்துட்டு நம்ம குருணால் பாண்டியாட்ட கேட்குற கேள்வி மட்டும் இல்லை, அவரே அவர்கிட்ட கேட்குற கேள்வி. அதுக்கான பதில்களை இந்த வருஷம் அவர் கொண்டு வந்தார் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து நம்பி வாங்கியிருந்திருக்காங்க ஆர்சிபி. ஏற்கனவே நானும் பிரச்சனையில் இருக்கேன், அப்போ நல்லா இருக்கேன், உனைய வாங்கினா பரவாயில்ல, நானும் பிரச்சனையிலேயே வாழ்ந்துக்கு இருக்கேன், நான் கேட்குறேன்னா அப்போ அது ஒரு நியாய தர்மம் இருக்காதா, யோசிக்காமல் வாமாப்பில் அப்படின்னு கூட இவ்வளோ கெஞ்சி பார்த்துருக்காப்புல. அந்த பக்கத்தில் வந்து ஒன்றும் பெரிய ரெஸ்பான்ஸ் அந்த மாதிரி தெரியல. ஆனால் தலைவன் வந்தான்னா தான் தெரியும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு பக்கம். இன்னொரு சைட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆல்ரவுண்டர்ஸில் ஸ்வப்னில் சிங்கு இருக்கிறாப்புல, நல்ல ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் அவர் இருக்கிறாரு. அடுத்து ரொமாரியோ ஷெப்பர்ட், வெஸ்ட் இண்டீஸ் ஆளெல்லாம் தூக்கலன்னு வச்சுக்க, எனக்குலாம் தூக்கமே வராதிரியே மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி வந்து அவரை தூக்கி வச்சுக்கிறாங்க. மனோஜ் பண்டாகேஷ், ஜேக்கப் பெத்தல் அண்ட் மோஹித் ரத்தி. ஜேக்கப் பெத்தலுக்கு வந்துட்டு நிறைய சரியான ஃபாலோ. பெத்தலுக்கு வந்துட்டு பெத்தலு மொத்தலு வித்தலுடா அப்படின்னு சொல்லி அத்தனை பேர் வந்து அவரை கேட்டுருக்காங்க. அவர் எப்பனே பேசுவார், நான் பார்க்கணும் நீ அவர் பேசுறது அப்படின்னு. அவர் பேசுறது நீயே பார்க்கணும், ஐயோ பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து துடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்துட்டு ஜேக்கப் பெத்தல் மீது இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை நீங்கள் வேற எங்கேயாவது ஆடிடுங்க சார், இந்தியன் பிரீமியர் லீக் என்ன எஃபெக்ட் கொடுக்க போறீங்க அப்படின்றத இந்த 24 அவருக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி மூவாக இருக்கலாம். அவரை யூஸ் பண்ண போகிறோமா இல்லையா, பண்ணால் என்ன பண்ண போகிறாருன்றது. பிகாஸ் அவருக்கு வந்து ஒரு இந்த பவுலிங் எபிலிட்டி அப்படின்றது வந்து நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஜாஷ் ஹேசல்வுட் தலைமையில் புவனேஸ்வர் குமார் உள்ளே இணைந்துள்ளார். நம்மளுடைய லுங்கி ஜிகிடி அவர்கள் வந்து ஜில்லு விட்டும் ஜிகிடி கில்லாடி, என்ன பண்ண ஜிகிடி கில்லாடி தலைமை வந்திருக்கிறாப்ல. ஹேசல்வுட் புவனேஸ்வர் குமாரெல்லாம் விடுங்கண்ணே, நான் எவ்வளோ ரன் கொடுக்கணும் அதை மட்டும் சொல்லுங்கள், நீங்கள் கொடுத்துட்டு நான் போயிட்டே இருக்கிறேன், வேலை இருக்குது நிறைய அப்படின்ற மாதிரி அவர் பாட்டுக்கு வந்துட்டு ரொம்ப சின்சியராக வந்துட்டு ரன்ஸ் கொடுக்குறதுல வந்து ஆர்வமாக இருக்கிறாப்ல. ஜிகிடி கில்லாடியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அந்த எக்கனாமிக்கல் சைடு இருப்பாரா, அவரால் வந்துட்டு இந்த இந்தியன் பிச்சர்ஸில் அது ஐயா இது வந்து சவுத் ஆப்பிரிக்கா கிடையாது, நீங்கள் வந்துட்டு ஷார்ட் பாலாக போட்டு ஏற்றுறதுக்கு இது ஒன்றும் வந்து ரெட் பால் கிரிக்கெட் இல்லை, சவுத் ஆப்பிரிக்காவும் இல்லை, தயவு செய்து அவருக்கு புரிய வச்சு அவரை நீங்கள் வந்துட்டு கேப் டவுனில் போட விடாமல் சென்னை சேப்பாக்கில் போட வைக்கிறதுக்கு எவ்வளவு மென்டலாக அவரை முயற்சி பண்ணணுமோ அதுவே வந்து பாதி சீசன் ஓடி போயிடும். மீத சீசனில் அவர் மென்டலி ப்ரிப்பேர் ஆகி ஓஹோ அப்படின்னு அவர் அப்போ தான் வருவார். அவர்
ஸோ அவர் அதுக்கப்புறமா வந்து போட ஆரம்பிக்கும் போது சீசனில் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சு அவரை ஸ்குவாட் எடுக்க விடாமல் பண்ணிடுவாங்க. ஏன்னா நீங்கள் பாட்டு திடீர்னு ரொம்ப நாள் வச்சு ஒரு 7 மேட்ச் முடிஞ்சு 8வது மேட்ச் ஓ மும்பையா ஓ மும்பையில் மும்பை அப்படின்னு அவருக்கு புரிய வைக்கணும் நீங்கள். ஸோ அந்த எங்கே வான்கடையில் விளாடுறோமா எந்த கிரவுண்டுங்கிறதெல்லாம் அவர் ரியலைஸ் பண்ணுறதே டைம் லேட்டு, எக்கனாமிக்கல் கிடையாது. அந்த பிரச்சனை அவர்கிட்ட இருக்குது. ஸோ இந்த ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டில் உங்களுக்கு பேக்கப்ஸாக எங்கே வந்துட்டு அடி வாங்காமல் ஆர்சிபினால் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரசிக் டர் அப்படிங்கிறவரை வாங்கி வச்சுருந்தாங்க. டர்ரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டர்ருக்கெலாம் எவ்வளோ உணவு கொடுக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆள்னு நீங்கள் வந்து இப்போ ஆர்சிபியில் உங்களை வந்து எடுக்க சொல்கிறாங்க ஸ்குவாடு, நீங்கள் எடுப்பீங்களானே நான் ஆர்சிபிக்கு ஸ்குவாட் இருக்கணுமா? ஐயோ கடவுளே, இதை நான் என்னால் நம்பவே முடியாது, சொல்லுங்கள் தம்பி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஃபேன்ஸ்லாம் கேட்கும்போது ஒன்றும் இல்லைனே ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் வேணும்னே, ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர். சரி தம்பி, ஒரு ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரி தம்பி, அவரை எவ்வளோக்கு எடுப்பீங்க? ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, அன்கேப்டு பிளேயராக இருக்கணும், ஆனால் கொஞ்சம் ஓரளவு நல்லது ஒரு 4 கோடி தம்பி. அண்ணே என்னண்ணே தம்பி, இல்லை தம்பி 4 கோடி அதிகம் தம்பி, ஓகே தானே அந்த அமௌண்ட்டு? அண்ணே சும்மா பைத்தியகாரதமாக பேசிக்கிறீங்க போனேன், உங்கள்கிட்ட சொன்னதே பெரிய தப்பாக போச்சு, 6 கோடி ரூபா என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டு ரசிக்கு டர்ரை வாங்கினாங்க. இந்த டர்ருங்கிறவர் 6 கோடி ரூபாய்க்கு ஒர்த்தா இல்லை 6 கோடி ரூபாயும் டர்ரா அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். ஏன்னா ஒரு அன்கேப்டு பிளேயராக வந்து ஒரு 1 கோடி 2 கோடி 30 லட்சம் 40 லட்சம் 2.25 1.25 கோடி அப்படின்னு போலாம் போயிட்டு இருக்கும்போது ரசிக்கு டர்ருக்கு மட்டும் என் தலைமை 6 கோடி ரூபாய்க்கு போட்டு வாங்கியிருக்காங்க. உண்மையாகவே 6 கோடி ரூபாய்க்கு அவர் ஒர்த்தா இல்லையாங்கிறது இந்த பொறுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போனால் தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. ஸோ இங்கே வந்துட்டு அவங்களுடைய அந்த பவுலிங் லைன் அப்போ நம்ம பார்க்கலாம். இதை தொடர்ந்து நுவான் துஷார் ஆகிறார், ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு அற்புதமான பவுலர். இந்தியன் பிச்சர்ஸில் கண்டிப்பாக வந்து அவரோட டர்னர் ஒன்று இருக்கும் இந்த சீசனில், ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுவார்னு எனக்கு தோணுது. அண்டு ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் சுயாஷ் சர்மா கேகேஆர்லேருந்து லாவிட்டு வந்திருக்கிறாங்க. அப்படியே உனக்கு 2 பேர் போதும் குடுவீங்க அப்படின்னு சொல்லி புட்டிங்கிட்டு வரப்பட்ட சுயாஷ் சர்மா. ஸோ இதுதான் வந்து இவங்களுடைய இது லைனப். பட் இப்போ பிளேயிங் 11 நம்ம பார்த்தோம்னா ஸ்டார்டிங் பிளேயிங் 11 என்ன, பல பிளேயிங் 11 இருக்கலாம், ஸ்டார்டிங் பிளேயிங் 11 என்ன எடுத்தோன்னே உங்களுடைய பெஸ்ட் பிளேயிங் 11 இதுவாக தான் இருக்கும். அப்படிங்கும்போது விராட் அண்ட் ஃபில் சால்ட் ஓப்பனிங் இறங்குறாங்க. ஃபேஃப் டூப்ளசிஸ்க்கு பதிலாக உள்ள வந்த ஃபில் சால்ட் ஓப்பனிங் இறங்குறாப்ல, டடைங் முடிஞ்சு போச்சு. 1 டவுனில் ரஜத் பட்டிதர் நல்லா வந்துட்டு அவங்க நல்ல பிளேயரு, செஞ்சுரிலாம் போட்டிருக்காப்புல அப்படின்னு நம்பி ரீட்டைன் பண்ணியிருந்திருக்காங்க. அதனால் வந்து பட்டிதர் நம்பர் 1 டவுனு. படிக்கல் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான், அவர் நீங்கள் நினச்சா 1 டவுனில் கொண்டு வரலாம். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா பட்டிதர் இஸ் பெட்டர் அட் நம்பர் 3 அண்ட் அவரால் வந்து ஒரு சாலிடாக ஒரு இன்னிங்ஸ் த்ரூ அவுட் லாங் இன்னிங்ஸ் ஆட முடியுன்ற நம்பிக்கை ஏற்கனவே அவர் கொடுத்துருக்காருன்றனால அவர் 1 டவுனில் இறக்குனீங்கன்னா ஒரு செஞ்சுரியனா அவர் வரலாம் நீங்கள் மேட்ச்சில். ஸோ அதனால் அவருக்கு நீங்கள் நிறைய பால்ஸ் கொடுக்குறது பெட்டர். நம்பர் 4 வந்து படிக்கல் வந்துடுறாப்புல. ஸோ ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஒரு டாப் 3மே ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அப்படிங்கிறனால வந்து இதுக்கப்புறம் வரப்போகிறவங்களும் ரைட் ஹேண்ட். ஏன்னா இந்த டீமில் வந்து லெஃப்டிஸ் ரொம்ப கம்மியாகிறாங்க. ஸோ அந்த லெஃப்டிஸ் கம்மியாகிற காரணத்தினால அங்கங்கே நீங்கள் லெஃப்டி இறக்கியே ஆகணும். இதை விட்டா இன்னொரு ஒரு பெஸ்ட் லெஃப்டி யார் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு குருநாள். ஸோ குருநாள் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து 2 டவுனில் இறக்கலாம் படிக்கலுக்கு பதிலாக. பட் படிக்கிறதுக்கு அப்புறம் நீங்கள் எங்கே இறக்குவீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொரு ஒரு ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர் இருக்கிறாரு, அவர் நம்ம கொஞ்சம் லேட்டராக இறக்குறது பெட்ரு. குருநாளை வந்து நீங்கள் லாங் இன்னிங்ஸ் ஆட விட்டீங்க அப்படின்னா அவர் ஆடிட்டே இருக்கிறாப்புல பொறுமையாக. பட் நீங்கள் படிக்கல ஆட விட்டிங்கன்னா ஒருவேளை இஃப் இஸ் இட் இஸ் பெஸ்ட் அப்படின்னா அவரால் வந்து கொஞ்சம் லாங் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் கம்மி பால்ஸில். அதனால் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அவரமே ஒரு பேட்டர் நீங்கள் வந்து 2 டவுனில் நம்பர் 4 இறக்குறது பெட்டர். அம்மிக்கல் ஆத்துக்கல் ஆத்தோர்ல படிக்கல், நம்ம படிக்கல வந்து நம்பர் 4 இறக்குறோம். 5ஆம் நம்பர் பேட்ஸ்மேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா 5 நெஞ்சமாக நம்பிக்கையின் சின்னமாக தலைவர் டிம் டேவிட் சிங்கப்பூர் சென்ட் இறக்குறோம். ஸோ சிங்கப்பூர் சென்ட்டை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து 2வது ஓவர்சீஸ் பிளேயராக நமக்கு வந்துடுறாரு. ஸோ அப்போ நமக்கு இன்னொரு ஓவர்சீஸ் பிளேயர் இல்லையா, நம்பர் 5 இவர் வராரே, சூப்பர் ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ல் நம்ம வந்துட்டு ஜிதேஷ் சர்மாவை சொல்கிறோம், விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனு. ஸோ இவர் உள்ளுக்குள்ள ஸ்குவாடில் இருக்கும்போது ஃபில் சால்ட் அண்ட் இவர் அட் அ டைமில் தேவையா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இந்தியன் பேட்டிங் லைனப் நமக்கு வேணும். ஃபுல்லாகவே ஃபாரினர்ஸாக போட்டு அடுக்கிறதுக்கு இது ஒன்று ஆஸ்திரேலியாவுடைய டீம் கிடையாது, ஆர்சிபியோடைய டீம். அதனால் இதில் வந்துட்டு 4 பேர் தான் வெளிநாட்டிலேருந்து வர முடியுன்றத நம்பிக்கை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து டிம் டேவிட்க்கு அடுத்தபடியாக நம்பர் 6ல் 4 டவுனில் ஜிதேஷ் சர்மாவை இறக்கி விட வேடிக்கை பார்க்குறோம் இந்த இடத்துல. இப்போ இதை வந்து நீங்கள் இப்படியும் வச்சுக்கலாம், நம்பர் 7ல் வச்சுருக்கிற லிவிங்ஸ்டனை மேலே கொண்டு வந்து இறக்கலாம். பேக் டு பேக் டிம் டேவிட் அண்ட் லிவிங்ஸ்டனை நீங்கள் இறக்கலாம். பட் ஜிதேஷ் சர்மாவை இறக்குறது அது அந்த மேட்ச் சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ அவர் நம்பர் 6 அண்ட் லிவிங்ஸ்டன் நம்பர் 7 மேட்ச் சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். நம்பர் 8ல் வந்து குருநாள் வராப்பில். ஸோ பேட்டிங் டெப்த் கிடைக்குது இவங்களுக்கு, ஒரு ஸ்பின்னர் ஹூ கேன் ஆல்சோ பேட், அந்த டெப்த் கிடைக்குது. நீங்கள் ஜிதேஷ் சர்மாவை நம்பர் 8ல் இறக்கி விட்டு வேடிக்கை பார்க்குறத விட குருநாளை 8ல் இறக்கி விடலாங்கிறது என்னுடைய கணக்கு. ஸோ இதை நீங்கள் எப்படின்னா மாற்றிக்கலாம் அகைன் ஃபார் மேட்ச் சிச்சுவேஷன். சிஎஸ்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு
ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி. நீங்கள் இப்போ டூபேவை வந்துட்டு நம்பர் 7ல் இறக்கி விடலாம், டூபேவை நம்பர் 4லையும் இறக்கி விடலாம், ஜடேஜா வந்து நம்பர் 7 அண்ட் 8லையும் இறக்கி விடலாம், 2 டவுன்லையும் நீங்கள் இறக்கி விடலான்ற அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அவங்ககிட்ட இருக்கும் இல்லையா. மோயின் அலியை டவுன் ஆர்டரில் யூஸ் பண்ணுவாங்க, டாப்பில் 1 டவுன்லையும் இறக்கி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த T20 சினாரியோஸை பொறுத்து நீங்கள் யாரை வேணால் எப்படி வேணால் மாற்றிக்கலாம். ஸோ குருகுரு குருநாள் ஹூ இஸ் த செகண்ட் லெஃப்ட் ஹேண்டர் இன் திஸ் பிளேயிங் 11, 8 பேர் வந்துட்டாங்க, இதில் இவர் தான் 2வது லெஃப்ட் ஹேண்டி. அதனால் வந்துட்டு குருகுரு குருநாள் அண்ணே இவர் இன்னும் கொஞ்சம் அவருடைய பேட்டிங் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி கொஞ்சம் டீமுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்க வேண்டும். அடுத்ததான் நம்பர் 9ல் பார்த்தீங்கன்னா 9th பிளேயர் இஸ் புவி. புவி மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஹூ ஆல்சோ கிவ்ஸ் யூ த டெப்த் இன் பேட்டிங். அப்படிங்கும்போது இந்த டீமுடைய பேட்டிங் டெப்த் இப்போ அதிகரிச்சிருக்கு இந்த சீசனை நம்மளால் கிளியராக பார்க்க முடியுது. ஒரு பெஸ்ட் பிளேயிங் 11லேயே இவங்களுடைய பேட்டிங் டெப்த் கீழே வந்திருக்குது. அடுத்ததாக சுயாஷ் அண்ட் ஹேசல்வுட் 10 and 11. ஸோ சுயாஷை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல ஸ்பின்னர். இவர் தான் வந்து இவங்களுடைய ஏஸ் ஸ்பின்னராக ப்ரைம் ஸ்பின்னராக இந்த ஸ்குவாடில் இருக்க போகிறான்றது வந்து நமக்கு தெரியுது. இவரோட பெட்டரான ஸ்பின்னர் இருக்கிறாரா அப்படின்னா குருகுரு குருநாள் இஸ் அன் ஆல்ரவுண்டர், பட் ஒன்லி சிங்கிள் ஸ்பின்னர், ஃபார்மிடபிள் ஸ்பின்னர் யாருன்னா இவர் தான் இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் இப்போத்துக்கு. அதனால் வந்துட்டு இவரை தான் வந்துட்டு நம்ம மெயினாக இறக்கி விட்டு வேடிக்கை பார்க்க போகிறோம். அடுத்ததாக வந்துட்டு ஜாஷ் ஹேசல்வுட், அவருடைய தலைமையில் தான் இந்த ஃபாஸ்ட் பவுலிங்கே இயங்க போகுது. ஸோ ஜாஷ் ஹேசல்வுட் கூட புவி இருக்க போகிறாரு. இவங்க 2 பேரோட சேர்ந்து இம்பாக்ட் பிளேயராக வரக்கூடிய 12th பிளேயர் தான் யஷ் தயால், ஹேசல்வுட் அண்ட் புவி. இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்கை வந்துட்டு லீட் பண்ண போகிறாங்க. இவங்க 3 பேருக்கு அடுத்தபடியாக இவங்க கிட்ட இருக்கிற ஃபாஸ்ட் பவுலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லுங்கி இங்கிடி இருக்குதாப்புல. ஸோ இங்கிடியை வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் ஹேசல்வுட்டுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுத்து பிளேயிங் 11ல் கொண்டு வரணும். ஸோ இங்கிடி அண்ட் ஹேசல்வுட் 2 பேரை நீங்கள் கொண்டு வரணும்னு நினச்சிங்க ஃபாஸ்ட் பவுலிங்கில் அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து பேட்டர்ஸில் 2 பேர் தான் கொண்டு வர முடியும். இதர் ஃபில் சால்ட் அண்ட் டிம் டேவிட், இல்லைனா ஃபில் சால்ட் அண்ட் லியம் லிவிங்ஸ்டன். பட் நம்ம ஏன் அவங்க 3 பேரையும் கொண்டு வரோம் அப்படின்னா இங்கிடியை விட பெட்டர் ஆப்ஷன் லியம் லிவிங்ஸ்டன், ஹூ கேன் ஆல்சோ பேட் அண்ட் பவுலுங்கிறதுனால அவரை உள்ளே கொண்டு வந்துடுறோம். டிம் டேவிடி நம்ம வந்துட்டு மேலே ஏற்றி வச்சுக்கிறோம். ஸோ ஒருவேளை இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தங்க வந்துட்டு பேட்டிங் 2 பேரே போதும், இந்தியன் பேட்டர்ஸ் யாராவது நல்லா பண்ணுறாங்க அப்படின்ற நிலைமை வரும்போது நம்ம இந்தியன் பேட்டர் ஒருத்தரை ஏற்றிக்கலாம். பட் ஆனால் இவங்க கிட்ட அந்த பிரச்சனை இருக்குது. நீங்கள் இன்னொரு இந்தியன் பேட்டரை உள்ளே போட்டிங்கன்னா லைனப் வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ இந்த டாப் 8 பேட்ஸ்மேன் இருக்காங்கல்ல, நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, நம்மளுடைய இவர் வரைக்கும் குருகுரு குருநாள் வரைக்கும் 9, 10, 11 விட்டுருங்க, புவி, சுயாஷ் அண்ட் ஹேசல்வுட் விட்டுருங்க, 8 வரைக்கும் இருக்குதுல்ல. அந்த டாப் 8ல் யாராவது ஒருத்தங்களுக்கு பதிலாக இன்னொரு இந்தியன் பேட்டரை நீங்கள் உள்ளே கொண்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா, ஹூ கேன் ஆல்சோ பேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மிடபிள் அந்த 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 ப்ராமிசிங் நம்பர் நமக்கு கிடைக்கல. ஏன்னா வந்து சிக்காராவை நீங்கள் வந்து இறக்குறீங்கன்னா இஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட், அவர் இந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு கிடையாது சிக்காரா. அவரை விட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டில் கூடிய ஸ்வப்னில் சிங், மனோஜ் பந்தாகே, இவங்க எல்லாரும் மோஹித் ரத்தி, இவங்க யாருமே வந்து அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு இல்லைங்கிறனால இவங்களாம் வந்து தெல் பி த செகண்ட் ஆப்ஷன், ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்மளால் வந்து குருகுரு குருநாள் தான் இப்போத்துக்கு வைக்க முடியுது. நம்ம பெஸ்ட் பிளேயிங் ஒன்று பார்த்துட்ருக்குறோம். போக போக தான் வந்துட்டு ஸ்குவாட் வந்து ஓகேன்னு நம்பி இவங்களாம் யாராவது உள்ளே இறக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் பிளேயிங் லெவலில் குருகுரு குருநாள் உள்ளே இருக்கிறது தான் கரெக்ட் நம்பர் 8ல். அண்ட் இத்தனை இந்தியன் பேட்டர்ஸ் இருக்கிறதுக்கு வேறு இந்தியன் பேட்டர்ஸ் இல்லை அவங்கக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஸோ இதுதான் அவங்களுடைய ப்ராப்ளம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்ஸ்டியூட் பிளேயர்ஸ் இங்கிடி, ரசிக், டர்ரன், மோஹித் ரத்தி அந்த இடத்துல நம்ம போட்டிருக்கிறோம். அவங்க சப்ஸ்டியூட்டாக எப்போ வேணாலும் இம்பாக்ட் பிளேயரை வந்துட்டு யஷ் தயாலுக்கு பதிலாக இவங்களை வேணால் கூட இவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஆர்சிபியோடைய பிளேயிங்கில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பெஸ்ட் 11ஆக பார்க்குறோம், வித் இம்பாக்ட் பிளேயர் பெஸ்ட் 12ஆக பார்க்குறோம். இந்த பெஸ்ட் 12 வித் சப்ஸ்டியூட்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இது இல்லாமல் வேறு யாராவது உள்ளே கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்களா? நம்மளோட ப்ளஸ் மைனஸாக நம்ம பார்க்குறது மிகப்பெரிய ப்ளஸ் இவங்களுடைய ஃபாரின் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இந்த தடவை வந்துருக்கிறவங்க. ஜாஷ் ஹேசல்வுட் ஆகட்டும், லுங்கி இங்கிடி ஒருவேளை நல்லா போட்டார்னா, ஸோ பவுலிங் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கு இவங்க மூலமாக. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் லியம் லிவிங்ஸ்டன், டிம் டேவிட், ஃபில் சால்ட்டுன்ற 3 பேர் உள்ளே வந்திருக்கிறாங்க. ஸோ ப்ராமிசிங்கான நம்பர்ஸ் இவங்க கேரி பண்ணிட்டு வராங்க. எக்ஸப்ட் ஃபார் லிவிங்ஸ்டன், இவங்க மற்ற 2 பேர் ஃபில் சால்ட் அண்ட் டிம் டேவிட் ஏற்கனவே ரீசன்ட் நம்பர்ஸும் நல்லா இருக்குது. லியம் லிவிங்ஸ்டனுக்கு லாஸ்ட் இயர் மட்டும் நம்பர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸ்ட்ரைக் ரேட்டை பொறுத்த வரைக்கும். அவர் அதை பிக் பண்ணுறாரு அப்படின்னா தீஸ் 3 இஃப் தே ஆர் இன் ஃபார்ம், இவங்களுடைய பேட்டிங்கை அட்டிக்கிறதுக்கு ஒரு பேட்டிங்கே கிடையாதுன்ற மாதிரி அவங்களால கொண்டு வர முடியும் இந்த சீசனில். ஸோ அது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஹவு தே ஆர் கோனா பெர்ஃபார்ம் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்துட்டு இவங்களுடைய பெஸ்ட் பிளேயிங் 11, 12 அண்ட் 15 மெம்பர் ஸ்குவாடு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த 15 பற்றி அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ தி ஸ்குவாட் அனாலிசிஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அது உங்களுக்கு பாய்.